அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பாகத்தில் 45வது அத்தியாயம்ங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, அதாவது நம்ம தேக்கன், பழையன், அப்புறம் நம்ம பாரி இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கமாக பிரிஞ்சு அந்த எதிரிகள் அங்கே எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சி ஆளாளுக்கு ஓடிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அந்த கூவல் குடியினர் இந்த திசை பக்கம் ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டாங்க. அந்த திசையை பார்த்து எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு காலம்பன் நின்றுட்டார். ஓடிட்டு இருந்தவர், என்ன சத்தம், இது ஏதோ தவறாக தெரியுதே அப்படின்னு நினச்சதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்ததுங்க. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நேற்று அதிகாலை அந்த நாய்வாய் ஊற்றின் இடப்புற பாறையின் மீது இருந்து பாரி தனது ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருந்தார் இல்லையா. என்ன ஆயுதம் அப்படின்னா, கொடிமூக்கன் இருக்குல்ல, கொடிமூக்கனை அளவனும் கீதானியும் நல்ல நீளமாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்கள நிற்க சொல்லிட்டாரு. மற்ற வீரர்கள் நிறைய பேர் நின்றாங்க இல்லையா, அந்த பசங்களை அந்த உடைமர முட்கள் இருக்குல்ல, நிறைய உடைச்சிட்டு வந்தாங்களா, அதை ஒரு இடத்துல சேகரித்து அதை கொட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. எதுக்கு இந்த முட்களையும் இந்த பாம்பையும் நம்ம பாரி பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு நம்ம பாரி சொல்கிறாரு அளவன்ட்டையும், அளவா அந்த கொடிமுக்கனின் வாயை நல்லா துற அப்படின்ட்டு, அதாவது அந்த பாம்போட வாயை திறக்க சொல்கிறாரு. அளவன் அதோட கழுத்து பகுதியில் இருக்கும் தாடையை நல்லா அழுத்தி பிடிக்கும்போது அது நல்லா ஆண் திறக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த முள்ளுகள் நிறைய இருந்துச்சு இல்லையா, அந்த முள்ளெல்லாம் அந்த பாம்போட வாய்க்கில் உள்ளே வைக்கிறாரு. அளவன் இடப்புறம் திரும்பினபடி அந்த அடிக்கழுத்தை நல்லா அமுக்கி பெருவிரலை சற்று மேலே ஏற்றுறாரு. மேலும் கீழுமா அப்படி தாடை அகன்றதும் கண் இமைக்கும் நேரத்தில் நஞ்சு வேற பீச்சி அடிக்குது. நம்ம தொண்டையை கசக்க அதோடைய நஞ்செல்லாம் பீச்சி அடிக்கும் இல்லையா, அந்த நஞ்செல்லாம் கீழே இறங்குது. பெரிதும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் நடுத்தரமாக நீளத்தோடு இருந்த முல்லை தான் அவர் தேர்ந்தெடுத்தார். அதைத்தான் கொடிமூக்கனின் வாய்க்கில் போட பக்கத்தில் போனார். அவருடைய உள்ளங்கையிலிருந்து ரேகை இடுக்கின் வழியை முட்கள் வரிசையாக இறங்கி கொடிமூக்கின் நாக்கோடு இணைஞ்சு அப்படியே படிஞ்சிருச்சுங்க. அகன்ற அதன் வாய்க்கில் சுமார் 30 முள்ளை வச்சு அடைச்சிட்டாரு. முள் எதுவுமே மேல் நோக்கி இல்லாமல் சமநிலையில் கிடப்பது போல் தாடையை சற்று அசைச்சு அப்படி சமப்படுத்திக்கிட்டு இருக்காரு. யார், நம்ம அளவன். இப்போ என்னாகும், அந்த விஷம் வெளியேறதுல அது ஃபுல்லாக முள்ளில் ஃபுல்லாக ஊறுது. இப்போ நல்லா இறுக்கி வாயை மூடு அப்படின்ட்டார் பாம்போட வாயை. கழுத்து பகுதியை அழுத்திட்டு இருந்த அவருடைய விரல் இப்போ மேல்வாயும் கீழ்வாயும் சேர்த்து அமுக்கி வாயை நல்லா மூடிடுச்சுங்க. அளவனின் கையெலும்பை நொறுக்குவதை போல் கொடிமூக்கன் அப்படியே இறுக்கி சுருண்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு அங்கே வேதனை பொறுக்கும் இல்லையா, முள்ளு வாய்க்கில் இருந்தால் எப்படி இருக்கும், அது அப்படியே சுருட்டுது. முறுக்கி திருகும்போது அதன் ஆற்றலை கட்டுப்படுத்தவே முடியல. அங்கே இவன் கீதானி வேற பிடிச்சிட்டு இருக்காரு அந்த பாம்பை. எருக்கு நாரை கொண்டு வாயை கட்டு அப்படின்னு பாரி சொல்கிறாரு. வீரர்கள் அங்கும் இங்கும் ஓடுறாங்க. அந்த எருக்கு நார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கொடிமுக்கனின் வாயை நாரை வச்சு அல்ல இறுக்க சுற்றுறாங்க. குறைஞ்சது 3 சுற்றாவது சுற்று முடிச்சு எக்காரணத்தை கொண்டும் கீழ்த்தாடையில் இருக்கவே கூடாது, மேற்தாடையின் மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்லிடுறாரு. அவனுடைய ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் இருக்கும் பொருள் அவங்கள வியப்பில் அழுத்துது. என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியலை பாதி. அதனோட வால் சுழற்றி அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. உடலின் கீழ்ப்பகுதி வர அழுத்தி பிடித்திருந்த கீதானி வால் பகுதியும் சேர்த்து அமுக்கி பிடிக்க முயலும்போது பாரி சொல்கிறாரு, வாலினை சுழற்றி அடிக்கட்டும், உன்மேல் படாமல் மட்டும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு கீதானியும் சொல்கிறான். அதுக்கு தகுந்தது போல் அளவனும் கீதானியும் கொடிமுக்கனை நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க. கொடிமுக்கன் தாடையை திறக்க முயலும் போதெல்லாம் அதன் நஞ்சு பை இப்படியே விரிந்து வாய் நிறைய நஞ்சை உமிழ்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. வாய்க்குள் இருக்கும் முட்கள் அப்படியே நஞ்சில் ஊறிட்டே இருந்திருக்கு. எப்போதெல்லாம் வாழை சுழற்றுதோ அப்பொழுதெல்லாம் நஞ்சு போய் திறந்திருக்குங்க. அதனால தான் வாழை சுழற்சி அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம பாரி. வாயை கட்டினதும் மலையேற தொடங்கிட்டாங்க. அது வாயை கட்டிக்கிட்டே பாம்பை பிடிச்சிக்கிட்டே மேலே ஏறுறாங்க. விரைந்து ஓட வேண்டிய தேவை கிடையாது. ஆனாலும் உள்ளத்தில் வெறி வேகத்தை அப்படியே கூட்டினபடி இருந்துச்சு இல்லையா, கொஞ்சம் வேகமாகவே நடக்கிறாங்க. காரமலையின் 4/1 பங்கு கடந்துடுறாங்க. முதல்ல கையெலும்பு நொறுங்குவதை போல் முறுக்கிய அந்த கொடிமுகன் கொஞ்ச நேரம் அமைதி அடங்க தொடங்குதுங்க. அதனை கவனித்த பாரி, வீரன்ட்ட பாம்பை கொடு
அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மாற்றி பிடிக்கணும் இல்லையா ஆட்கள், வேறு வீரன்ட்ட கொடு அப்படிங்கிறாங்க அளவன்ட்ட. சரின்னு சொல்லி அளவன் அதை வீரன் கைக்கு மாற்றுறாங்க. வாங்கிய கணத்தில் மீண்டும் வெகு ஆற்றலோட உடலை முறுக்கி சீறி தலை நெளித்து அப்படி இலை பார்க்குது, மறுபடியும் பழையபடி செய்து. வீரன் கொஞ்சம் பதற்றமாயிட்டான். அந்த புது பையன் அவனது கை முழுவதும் அப்படியே சுற்றி திரிகிருச்சு. வால் பகுதியின் துடிப்பு அப்படியே ரொம்ப அதிகமாகுது. புதிய உடல் சூட்டுக்கு மாறும்போது அது மீண்டும் எழுச்சி கொண்டு தாக்குமாங்க. அதனால தான் இன்னொருத்த கையில் கொடுக்க சொல்லியிருக்காரு நம்ம பாரி. நஞ்சு பை இடைவிடாது நஞ்ச உமிழும். அதனால தான் குறிப்பிட்ட இடைவெளி வந்ததும் பாரி அளவன்ட்டிருந்து இன்னொருவனுக்கு கொடிமூக்கனை மாற்றிருக்காருங்க. இப்போ இன்னும் வேகத்தோடு அவங்க காரமலை மீது ஏறிட்டே இருக்காங்க. நேற்று இரவு முழுவதும் பெரும் மழை கொட்டி தீர்த்தது இல்லையா, எதிரிகளால் குத்துக்கல் பள்ளத்தாக்கில் ஓரடி கூட எடுத்து வச்சிருக்க முடியாது. சரியான ஒரு இடம் பார்த்து பதுங்கினால் மட்டும்தான் அவங்க உயிர் தப்பிச்சிருக்க முடியும். இல்லை அப்படின்னா நீரின் வேகம் அவர்களை இழுத்து வந்து பெரும் பாறையில் அடித்து சிதற வச்சிருக்கோம். அவங்க மழை நின்ற அதிகாலையில் தான் இறங்க தொடங்குவாங்க அப்படின்னு நம்ம பாரி கணிச்சிடுறாருங்க. பகல் முழுவதும் இறங்கினால்தான் பொழுதடையும் நேரம் சமதளத்தை அடைய முடியும். அதன் பின் முழு வேகத்தோடு ஓடுவாங்க. பகலும் இரவுமாக ஓடினாலும் காரமலையின் உச்சியை வந்தடைய மறுநாள் பொழுது விடிஞ்சிரும் அப்படின்னு கணித்தபடியே சொல்லிக்கிட்டு பசங்கள்கிட்ட நடந்துட்டு இருக்காரு நம்ம பாரிங்க. அவருடைய கண்ணில் இச்சி மரம் இருக்குல்ல, அது ஒன்று பட்டுருச்சு. அதனது செதில்களில் வலிந்திருக்கும் பிசினை எடுத்து வச்சுக்கிற சொல்கிறார் அந்த வீரர்கள் வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட. உடனே வந்து வீரர்கள் கையில் பாம்பு இருக்குனால அவங்க ஓட முடியாது. அப்போ கீதானி பிசினை அப்படியே பிச்சு எடுக்கிறாரு. ஓட்டம் பட்டு வேகமாக இருந்துச்சு. அதை பிச்சு எடுத்ததோட நடுப்பொழுது கடந்ததும் கொடிமூக்கனை இன்னொருத்தன் கைக்கு மாற்ற சொல்கிறாரு பாரி. புதிய சூடு கண்டு மறுபடியும் சீரிய வால் முறித்து நஞ்சை கக்குது, முட்கள் நஞ்சினை குடித்து ஊறுது. இப்படி தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. பாரி மிக நிதானமாக ஆனால் தெளிவான தயாரிப்புகளோடு போயிட்டுருக்காரு. கடக்கும் வழியில் மலை பருத்தி இருக்குல்ல, அதை பார்த்துடுறாரு. அதோட இலையும் பறிச்சுக்க சொல்கிறாரு. அதையும் வேகமாக ஓடி போய் நம்ம கீதானி பறிச்சுக்கிறாரு. இடுக்கு பாறையின் வழியை வேர்களை பிடிச்சு மேலே ஏற வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஏன்னா வேரை பிடிச்சி தான் மேலே ஏறி போகணும். ஒரு கையில் பாம்பை பிடிச்சிட்டு இருக்கும் வீரனால் வேர்களை பிடிச்சி மேலே ஏற முடியாது இல்லையா? என்ன செய்யலாம்? எல்லோரும் அந்த இடத்துல நின்று சிந்திக்கிறாங்க. பெரும் பாறையை கடக்க இந்த வழியின்றி வேறு வழியை பயன்படுத்தினா அதிக தொலைவு நடக்க வேண்டியிருக்கும். நம்ம சரியான நேரத்துக்கு அங்கே போக முடியாது. குத்துக்கள் பள்ளத்தாக்க விட்டு சமதளத்தை அடைஞ்சிட்டா எதிரிகள் என்ன வேகம் எடுப்பாங்க அப்படிங்கிறத முடிவு செய்கிறது ரொம்ப கடினம். அதுக்கு மேலே அவங்க வேகமாக ஓடிடுவாங்க. நம்ம ரொம்ப விரைவாக முன்னோக்கி செல்லணுமே அப்படின்னு சிந்திச்ச பாரி கொடிமூக்கனை அளவன்ட்ட கொடுக்க சொல்கிறாரு. உடற்சோறு மாறினதும் அது மீண்டும் வால் முறுக்கி நஞ்சை உமிழ்ந்துச்சுங்க. வேர்களால் அளவன் அப்படியே முறுக்கி கட்டி மேலே தூக்குவது போல் இருந்திருக்குது. பாரி முடிவெடுத்தார். அதாவது அளவனை அந்த வேர் இருக்குல்ல, வேரை வச்சு கட்டி மேலே இழுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அது போலவே வந்து மேலே வேக வேகமாக போனாங்கல்ல வீரர்கள், அவங்க அளவனை கட்டி தூக்கிட்டாங்கங்க. வேர்கள் உடலையும் பாம்பு கையையும் சுற்றி இருக்க அளவன் அப்படியே காற்றில் சுழன்றபடி மேலே ஏறிட்டே இருந்தார். பாறையை மேலேறி கடந்ததும் மறுபடியும் ஓட்டம் தொடங்குதுங்க. எல்லாருக்கும் ஓட்டம் ஒருவனின் காலில் இருந்து இன்னொருவனின் காலுக்கு விரைந்து பரவக்கூடியது இல்லையா? முன் செல்பவனின் கால்கள் தன் இயல்பிலேயே பின்வரும் கால்களை இயக்க தொடங்கியது. அவங்க விரைவு கொண்டு ஓடுறாங்க. எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போதே உக்கா மூங்கில் புதர் ஒன்று கிடந்திருக்குங்க. அதன் இலைகளையும் பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாரி. நீண்ட ஈட்டி போல் இருக்கும் அந்த இலையை வீரர்கள் நல்லா பறித்து நிறையா வச்சுக்கிட்டாங்க. நடையின் வேகம் குறையாமல் இருந்துச்சு. முந்தைய நாள் இரவில் பெய்த பெரும் மழையால் காடு நல்லா குளிர்ந்து எங்கும் வந்து அந்த மண் வாசம் அப்படியே வீசிட்டே இருந்திருக்கு. அனைத்தையும் கவனித்தபடியே நடந்த பாரி எதனின் பாலும் எண்ணங்களை செலுத்தாமல் அப்படியே போயிட்டே இருக்காரு. அவன் மனம் எங்கும் எதிரிகள் மட்டும்தாங்க இருந்திருக்காங்க. அவங்களை எப்படியாவது வீழ்த்திடணும், அவ்வளோதான். மாலை பொழுதுக்குள்ளே காரமலையின் உச்சி அடைஞ்சிடுறாங்க. தேக்கனும் இந்த நேரம் கூவல் குடியினரை அழைச்சிட்டு வந்திருப்பான். அவர்களும் மலை விளிம்புகளில் அணிவகுத்து இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாரி போகிறாரு. அனைவரையும் நன்றாக ஓய்வெடுக்க சொல்கிறான். இரவு முழுக்க கொடிமூக்கனை குறிப்பிட்ட நேர இடைவெளியில் கைமாற்றிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா வீரர்கள், நஞ்சு போய் விடாது வேற கக்கிக்கிட்டே இருந்துச்சு. இதன் வீரியம் அளவற்றதாக இருந்துச்சு. கொம்பேரி மூக்கனை ஒப்பிட்டா கொடிமூக்கனின் நஞ்சு கொஞ்சம் வீரியம் கம்மின்னு சொல்லலாம். ஆனால் நஞ்சேறும் பதத்துக்கு 2 மடங்கு நேரம் கிடைச்சா இதுவும் அளவற்ற வீரியத்தோட தாங்க இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பாரியோட கணிப்புங்க. காரமலையின் உச்சியின் மீது இரவு முழுவதும் கவனம் கொண்டிருந்தாங்க. பொழுது விடிய தொடங்குது. கதிரவனின் ஒளிக்கீற்று மேலேறுதுங்க. வீரர்கள் வைத்திருந்த அம்பின் முனையை கத்தியால் சிறிதாக அப்படி பிளக்க சொல்கிறாரு நம்ம பாரி. அவங்களும் அவ்வாறே பிளந்தாங்க. குகையை ஒட்டி
உப்பருகஞ்செடி ஒன்று இருந்திருக்குங்க. அதோட இலையையும் கணுவையும் உடைச்சா பால் வரும். அந்த பாலை விரல்கள் முழுவதும் தேய்த்துக்கொள் அப்படின்னு கீதானியை பார்த்து சொல்கிறாரு நம்ம பாரி. கீதானியும் அதன் கணுவையும் இலையையும் உடைக்கிறாரு. பால் அதே போல் ஊறி வருதுங்க. ஊற ஊற தனது வலது கையின் 5 விரல்கள்லையும் படும்படி அதனை நல்லா தேய்ச்சிக்கிட்டாரு கீதானி. கொடிமூக்கனின் வாய்க்கட்டை கலற்று அப்படின்றாரு நம்ம பாரி. அளவன் பாம்பை பிடித்திருக்க வீரன் ஒருவன் எருக்கு நாரின் முடிச்ச அவிழ்த்து கட்டை கலற்றான். கலற்றிய வேகத்தில் அது வாயை திறந்து சீராமல் இருக்க அளவனின் விரல்கள் அதன் தாடையை நல்லா அழுத்தி பிடித்திருந்துச்சு. மலைப்பருத்தி இலையை புரட்டி வச்சு கொடிமூக்கனின் வாயை அதில் கவிழ்க்க சொல்கிறாரு. அளவனும் அவ்வாறே செய்கிறாரு. நஞ்சேரிய முள் அப்படியே அந்த இலையில கொட்டுது. அப்படியே வாயை திறக்க திறக்க உள்ளக்க நிறைய 30 முள்ளுகள் வச்சுருந்தார் இல்லையா நம்ம பாரி, அது ஒன்று ஒன்றா கொட்டுதுங்க. முட்களோடு சேர்ந்து கொடிமூக்கனின் நஞ்சும் அப்படியே எச்சில் அப்படியே வடிஞ்சிட்டே இருக்குது. வடியும் நஞ்சு நூல் அறுபட கொஞ்சம் நேரமாச்சு. பொறுமையோடு எல்லாருமே அதை பார்த்துட்டே இருக்காங்க. முற்றிலும் வடிஞ்சதும் அதனை வெளியில் போய் விட்டுவிடு அப்படின்றாரு. அதாவது அந்த பாம்பை கொண்டு எங்கேயாவது தூரத்தில் விட்டுரு அப்படின்றாரு. அளவன் குகைக்கு வெளியே போய் புதர் ஒன்றின் மீது அப்படி கை நீட்டி அது வெளியேற வாகுவான ஒரு பிடியை தளர்த்துறாரு. அம்பு பாய்வதற்கு போல் அது கையிலிருந்து பாஞ்சு வேகமாக ஓடிருச்சு அந்த கொடிமூக்கன். மலைப்பருத்தியின் மீது கொட்டி கிடப்பவ அந்த உடை முட்கள் சொன்னல, உடை மரத்தோட முள் அது கிடையாது. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? நஞ்சு நிரம்பிய பாம்பின் பற்கள்ங்க. அவற்றை பார்த்த வீரன் ஒருத்தன் ஒரே ஒரு பாம்புலேருந்து இத்தனை பாம்புகளை உருவாக்கிட்டாரே பாரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பாரி சொல்கிறாரு, தாக்குதல் தொடுக்கும்போது ஒவ்வொரு முள்ளா எடுத்து அம்பின் முனையில் இருக்கும் சிறு பிளவுகளுக்குள்ள பொருத்தி தர வேண்டியது அளவனும் கீதானியும் செய்ய வேண்டிய வேலை. முட்களை மிக கவனமாக எடுக்கணும். எடுக்கும் பொழுது சின்னதாக குத்தினாலும் எடுத்தவனின் மேலே நஞ்சு ஏறிடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு வீரர்களுக்கும் கீதானிக்கும் அளவனுக்கும். அதனால தான் உப்பருஞ்செடியின் பாலை விரல் முழுவதும் தேய்ச்சி கொள்ள சொல்லியிருக்காருன்னு பாரிங்கிறது இப்போ நமக்கு புரியுது. பால் தேய்த்து காய்ந்த விரல்களின் மேல் உங்காமூங்கிலின் இலையை கசக்கி தேய்த்தபடி இச்சி பிசினையும் பூசிக்கொள்ள சொல்கிறார். ஒன்று ஒன்றா பண்ணுறாரு. பிசினை பூசிக்கொண்ட சிறிது நேரத்தில் அது காய்ந்து இறுகி விரல் கவசம் ஆயிடுச்சுங்க. அதாவது நம்ம கைகளுக்கு க்ளவுஸ் போட்டிருப்போம் இல்லையா, அது மாதிரியே ஃபுல்லாக 2 கைக்கும் அந்த மாதிரி மாட்டிட்டாங்க. ஒன்று ஒன்றா மேலே மேலே தேய்ச்சி. ஏன்னா அந்தளவுக்கு நஞ்சு இருக்கு இல்லையா, கொடிமூக்கனின் நஞ்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சது, அது நம்ம பசங்களை எதுவும் தாக்கிடக்கூடாது இல்லையா. அதனால இப்போ அவனுக்கு நஞ்சால் எந்த தீங்குமே வராது. இந்த விரல் கவசம் எதுவுமே நம்ம அளவனுக்கு தேவையில்லைங்க. அவர் பாம்பின் வாயிலிருந்தே அதனை எடுத்து தரும் வல்லமை கொண்டவர் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம அளவன் நாகர்குடி வம்சத்தை சேர்ந்தவருங்க. அம்பின் நுனியில் பிளவு இருந்துச்சு. அம்பு இலக்க அடையாது, வேகமும் கொள்ளாது. அதுவும் இப்போது இவர்களின் கையில் இருப்பதெல்லாம் எளிய வகை தாக்குதலுக்கான அம்புதாங்க. அதுவும் பிளவு இருந்துச்சு அப்படின்னா தாக்குதல் வீரியமற்று இருக்குமே அப்படின்ட்டு வீரன் ஒருவன் நினைச்சிட்டு இருக்கும்போதே பாரி சொல்கிறாரு, உப்பெருகஞ்செடியின் பாலை விரலில் தேய்ச்சது போல் அம்பின் முனையிலையும் தேய்ங்க, அது பிளவுகளை இறுக்கி அடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாருங்க. பாரியின் செய்முறைகள் சிறிது சிறிதாக புரிய தொடங்கும் போது உருவான நம்பிக்கை அளவற்றதாக இருந்திருக்கு நம்ம வீரர்களுக்கு. வீரர்கள் தாக்குதலுக்கு ஆயத்தமாகறாங்க. இருப்பதில் பெரிய அளவில் ஒன்றை பாரிக்கு கொடுக்குறாங்க. மற்ற 2 வில்களை ஏந்தி நிற்கிறாங்க வீரர்கள் எல்லோருமே. பாரியின் மேல் நின்று காரமலையின் நாலாப்புறமும் அப்படி சுழட்டி விட்டு பார்த்துட்டு இருக்காரு நம்ம பாரி. அவர் கணித்த நேரம் நெருங்கிட்டு இருந்துச்சு. நேற்று இரவு சிறிது நேரம் கனமழை பெய்ததால எதிரிகளின் ஓட்டம் சற்றே தடைபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்த தாமதத்துக்கு காரணம் அப்படின்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டுட்டு இருக்காரு நம்ம பாரி. பாரியை சுற்றி 4 பேரும் பாய்ந்து செல்ல தயார் நிலையில இருக்காங்க. கைவிட்டு பிரியும் பொழுது கொடிமூக்கனிடம் இருந்த சீற்றம் இப்பொழுது 4 பேரும் உடல்லையும் இருக்குங்க. எப்படா சொல்லுவார் நம்ம இந்த அம்பை வச்சு நம்ம எதிரிகளை தாக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வீரர்களுடைய எண்ணம். நஞ்சேறிய முள்ளும் பகையேறிய கண்ணும் முறுக்கேறிய நரம்புமாக அவங்க அப்படி கொதிப்பேறி நின்றுட்டு இருக்காங்க. காரமலையின் கீழ்த்திசை காட்ட கிழித்து செல்ல காலெல்லாம் காத்துட்டு இருக்குங்க நம்ம வீரர்களுக்கு. பொழுது விடிந்து நீண்ட நேரம் ஆயிடுச்சு.
காடெங்கும் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் கலைந்து அங்கு இங்கும் போகுது. கண்கள் இங்கும் இங்குமா அலை மோதிட்டு இருக்கு. சற்றும் எதிர்பாராத திசையிலிருந்து நரி ஊளையிடும் ஓசை வேற கேட்குது. இது கூவல் குடியினரின் ஓசைங்க. எதிரிகள் நரிப்பாறையின் வழியே காரமலை விளிம்ப கடந்துள்ளாங்க. கன நேரத்தில் பாரி எல்லாத்தையுமே கணிச்சிடுறாரு. அவர் ரெண்டு காத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த பக்கம் வரப்போறாங்க, சத்தம் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கணிச்சிட்டாரு. தான் இருக்கும் இடத்திலிருந்து அவங்க இறங்கும் இடத்திற்கு செல்ல ஆகும் நேரத்தையும் வழித்தடத்தையும் அவருடைய மனசு கரெக்டாக திட்டமிடுதுங்க. கணிப்புகளை விஞ்சும் வேகத்தில் காலும் பாய்ந்துட்டு இருக்கு. நெடுந்தொடர் கொன்ற காரமலை குன்றுகளும் பிளவுகளும் நிறைய நிறைந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. பாறை இருக்கும் இடத்திலிருந்து இரு பெரும் பிளவுகள் தாண்டி அங்கு செல்லணும். கூவல்குடியை சேர்ந்த பிறரும் அவர்கள் இறங்கும் திசையை நோக்கி இந்நேரம் பாய்ந்து சென்றுட்டு இருப்பாங்க. எதிரிகள் ஓடும் பாதை குறிப்பிட்ட கால இடைவெளியில ஓசையாக காடெங்கும் எதிரொலிக்கும் அப்படின்னு பாரியோடைய மனம் நினைச்சுட்டே இருக்குங்க. மலை சரிவில் ஓடும் வழித்தடத்தை கண்கள் பார்த்திருக்க, கூவல்குடியினர் எழுப்பும் ஓசையை காது கூர்மையை கவனிக்க, கால்கள் மட்டும் இணையற்ற வேகத்தில் பாய்ந்துட்டு இருந்திருக்கு நம்ம பாரிக்கும் வீரர்களுக்கும். மலைச்சரிவில் கால்களில் மிதிப்பட்டு கற்கள் அப்படியே உருண்டு தெரிக்குது. கதிரவன் மேலேறுவதை பார்த்தபடி காலம்பன் வேற அங்கே ஓடிட்டு இருக்காரு. அதாவது இங்கே எதிரிகள் ஓடிட்டு இருக்காங்க. பரம்பு வீரர்கள் எப்படியும் மறிக்க நம்மள்கிட்ட வருவாங்க. வேட்டுவன் பாறையின் அருகே ஒரு ஊர் இருக்கு, அந்த பக்கம் போகாம வேறு திசை நோக்கி நம்ம இறங்கணும் அப்படின்னு சிந்திச்சபடியே நம்ம காலம்பன் வேற ஓடிட்டு இருக்கான். வெற்றியின் எல்லையை நெருங்கும் போது களைப்புத்தானே மறைந்து போய்விடும். புது தெம்ப எண்ணத்தின் வழியே உடல் எடுத்துக்கொள்ளும். அவர்களுடைய ஓட்டத்தின் வேகம் இவ்வளவு கூடுவதற்கு அதுதாங்க காரணம். நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை காலம்பனுக்கு அதிகமாக வருது. காலம்பனின் கவனம் இறங்கும் திசையில கீழே மறித்து தாக்க வாய்ப்புள்ள இடங்கள் பற்றியே இருந்துச்சு. பின்னால அவ்வப்பொழுது எழும் ஓசையை அவன் கவனம் கொள்ளல. காரமலையின் 1/4 பகுதி தொலைவை கடந்த பொழுதுதான் அவனது கவனம் சற்று அதன் மீது செல்லுது. இதே சத்தம் திரும்ப திரும்ப கேட்குது அப்படி. அதாவது அங்கே கூவல் குடியினர் கத்துறாங்க இல்லையா, ஏன் நரி திரும்ப திரும்ப கத்தணும், இல்லையே ஏதோ தப்பு இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு காலம்பனுக்கு. காட்டுக்கோழியின் கூவல் ஓசை கூட மறுபடியும் கேட்டிருக்கு. கூவலின் அளவு கொஞ்சம் பெரிதாக இருந்திருக்கு. மிக அருகில் இருந்து கூவுறது போல இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளவு சத்தமாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம காலம்பன் நினைக்கிறாரு. மறுபடியும் சேவலாக தான் இருக்கும், வேற யார் இங்கே இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. காலம்பனின் கவனம் இறங்கும் திசையில் எதிர்கொள்ள போகும் எதிரிகளின் மீது தாங்க இருந்திருக்கு. பின்னால் சங்கிலி தொடர் போல பின்னப்பட்டு வரும் ஓசைகளின் குறிப்புகளை கொஞ்சம் அவர் அறியலை. நேரம் செல்ல செல்ல அவர்களின் கால்கள் வேகத்தை கூட்டுது. ஆனால் அதே அளவு வேகத்தோட காரமலையின் பல இடங்கள்ல இருந்து அவங்க நோக்கி கால்கள் வந்துட்டே இருக்கு. எதிரிகளின் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் இறங்கும் திசை அறிந்து அதனை நோக்கி குறுக்கிட்டு வருவதால கூவல் குடியினரும் பாரியும் மிக துல்லியமாக அவர்களை நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது காலம்பனுக்கு தெரியலைங்க. காரமலையின் சரிபாதியை அவங்க கடந்துட்டாங்க அப்படிங்கிறத கூவல் குடியினர் வீசி எறியும் கூகையின் குளறல் சொல்லிது. வேட்டுவன் பாறையின் மீது நின்றிருந்த வேட்டூர் பாளையன் ஓசை வந்த இடத்தை கணித்ததும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. அவர்கள் சரிபாதி தொலைவை கடந்துட்டாங்க, இன்னும் ஏன் பாரியின் தாக்குதல் நிகழாம இருக்கு? பாரி எந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கான்? இவ்வளவு நேரமாகி ஏன் வந்து சேர முடியல? அவன் ரொம்ப மிக தொலைவில் இருந்து வந்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாளையன் வேற நினைக்கிறாரு. காரமலையில் வைத்து அவர்களை தாக்குவது அப்படிங்கிற திட்டமே ஆபத்தானது. இப்போதும் அவங்க பாதி மலையை கடந்துட்டாங்க, இனி அவர்களை தாக்குவது இன்னும் ஆபத்தானது. பழையனின் மனம் அப்படி குழம்புதுங்க. தவறளித்து விட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. பாரி இந்த ஆலோசனையை சொன்னபோது உறுதியாக நம்ம மறுத்து இருக்கணும். அவ்வாறு செய்தது நம்ம விட்டுட்டோமே, பாரிட்ட சொல்லியிருக்கலாமே நீ பண்ணுறது சரியில்லைப்பா அப்படின்ட்டு. ஆகா என்ன பண்ணுறது, எதிரிகளை விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி பல குழப்பம் வருது நம்ம பழையனுக்குங்க. எதிரிகளை பின்தொடர்ந்து ஓடி வரும் நீலனுக்கு எதுவுமே புரியலைங்க. ஓடிக்கொண்டிருப்பவர்கள் யாரு? கூவல் குடியினர் ஏன் ஓசை எழுப்புறாங்க? எதுக்காக ஓசை எழுப்புறாங்க? ஓடுகிறவர்கள் எங்கெங்கோ வளைந்து வளைந்து செல்றாங்களே, கணிக்க முடியாத பாதையில் அவங்க செல்றாங்களே. ஓடுபவர்கள் எதிரிகளாக இருந்தால் மேலே இருந்து காரி கொம்பு ஊதினால் போதுமே, கீழே இருக்கும் வீரர்கள் ஆயத்தமாயிடுவாங்களே. அவ்வாறு செய்யாம வேறுபட்ட ஒலி எழுப்பியபடி ஏன் கூவல் குடியினர் ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலனுக்கு பல குழப்பங்க. அவரும் ஓடுறாரு எதிரிகள் பின்னாடி. காரமலையில் தன்னால் சிந்திக்க முடியாத செயல்கள் நடந்துட்டு இருப்பதை நினைச்சு மிகவும் குழம்பி போயிட்டார் நம்ம நீலன். பாவம், அந்த குழப்பம் மனதுக்குள்ள ஆத்திரத்தை கூட கூட்ட செய்துங்க. ஆற்றல் பெருக்கி ஓடுறாரு. எவ்வளவு விரைந்து ஓடினாலும் ஓசை கேட்கும் பகுதியை அவரால் நெருங்கவே முடியலை. இவ்வளவு வேகமாக ஓடுகின்றனர். நம்ப முடியாத குழப்பம். இவங்க எங்கேருந்து வர்றாங்க, இவ்வளவு வலிமை உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமான குழப்பம் வருது நம்ம நீலனுக்கு. கீழ்த்தி
திசை காவல் பொறுப்பாளனான தனக்குள்ள ஏற்படும் தடுமாற்றத்தை அவனால் தாங்கிக்கிற முடியலை. கூவல் குடியினர் யாராவது கண்ணில் பட்டா நடப்பது என்னன்னு நம்ம அறிஞ்சிக்கிறலாம். ஆனால் ஓசை கேட்கும் இடங்கள் நேர்கோட்டில் இல்லாமல் இங்கும் அங்குமல்லவா இருக்கிறது, யாருமே நம்ம கண்ணுக்கு தெரியலையே அப்படின்ற குழப்பம். ஏன் அப்படின்னா கூவல் குடியினர் ஒரே திசையில் நிற்கல இல்லையா, ஒவ்வொரு திசையில தான் நிற்க சொல்லியிருக்காரு நம்ம தேக்கனும் நம்ம பழையனும். அதனால அவனையும் கண்டுபிடிக்க முடியல அவங்களையும். தேக்கன் தன்னால் முடிஞ்ச அளவு வேகமாக ஓடிட்டு வந்திருக்காரு. அவருடைய உடல்ல அடிவிழாத இடமே கிடையாதுங்க. கை கட்டை இன்னும் கலெக்டர் கூட இல்லை, ஆனாலும் விடாது துரத்தி வருகிறான். கூவல் குடியினரிடம் தெளிவாக சொல்லிட்டாரு, எக்காரணத்தொண்டு எனக்காக நீங்கள் ஓடுறத நிற்கக்கூடாது, எதிரிகளை பின்தொடர்ந்து நீங்கள் போயிட்டே இருக்கணும், நான் குரல் கேட்டு வந்துடுவேன், சரிங்களா, நீங்கள் ஓடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம தேக்கன் சொல்லிடுறாரு. மிகவும் தள்ளித்தான் தேக்கன் வந்துட்டு இருந்தாரு. அவனுடைய கண்ணில் தனித்து செல்லும் மனித உருவம் ஒன்று தெரிஞ்சிருச்சுங்க. சற்றே நின்று பார்த்து அதை நெருங்குறாரு. அது ஒரு பெண் என்பதை உறுதிப்படுத்தினக்கான சத்தம் கொடுக்குறாரு. தொலைவில் போயிட்டு இருந்தது மயிலா. அவர் பார்த்துடுறாரு. யாரு? நம்ம தேக்கன். யாருன்னு தெரியாம நீலன் விரட்டி செல்வதை மயிலா சொன்ன உடனே தேக்கனின் கவலை இரட்டிப்பாகுது. நீலனை வைத்து தான் தாக்குதல் திட்டத்தை வேட்டூர்பாளையம் தீட்டி இருந்தாரு. ஆனா நீலனோ எதிரிகளின் பின்னால ஓடிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அறிஞ்ச போது தேக்கன் மேலும் அதிர்ச்சி அடைகிறாருங்க. நீலன் இல்லாம வேட்டூர்பாளையம் என்ன செய்துட்டு இருப்பாரு அப்படிங்கிற சிந்திச்சபடியே விரைந்து போறாரு. அதாவது மயிலாட்டை கேட்கிறாரு, நீ இங்கேமா இங்கே வந்தேன்னு. அவ எல்லா கதையும் சொல்லிடுறா. மனிதர்களுடைய கால்தட இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் நீலன் ஓடுறாரு எதிரிகள் பின்னாடி அப்படின்னு. ஆனா நம்ம தேக்கன் என்ன நினைச்சாரு, நம்ம வேட்டூர்பாளையனுக்கு நீலன் உதவியா இருப்பாரு அப்படின்னு நினைச்சாரு. நீலன் இப்பதான் எதிரிகள் பின்னாடியே ஓடுறாரு. அப்ப வேட்டூர்பாளையன் தனிமையா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பல கவலை வருது நம்ம தேக்கனுக்குங்க. தேக்கனை விட பெரும் அதிர்ச்சி யாருக்கு இந்த நேரத்துல? மயிலா. உடலெல்லாம் அப்படியே ரத்த விளாரா இருக்க, கையில கட்டு போட்ட நிலையில தேக்கனை பார்த்ததும் அவ அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டா. பரம்பினாசான இவ்வளவு கொடுமையா தாக்கிட்டு ஓடும் வலிமை கொண்டவர்கள் யாரா இருக்க முடியும்? அவர்களை நீலன் இன்னும் ஏன் கொல்லாம இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆவேசம் கூட வருது நம்ம மயிலாவுக்குங்க. நடுவுல பாறைகளில் விழுந்து சிற்றாறு வேற ஓடிட்டு இருந்துச்சு. அதனை கடக்க கவனமா இறங்க வேண்டும் இல்லையா. காலம்பன் முதல்ல இறங்குறான். அதாவது அந்த எதிரிகள் அந்த தலைவன் இருக்கல்ல, அவன் இறங்குறான். அனைவரும் ஒருத்தன் பின் ஒருத்தராக எல்லாரும் இறங்குறாங்க. சிலர் தாகம் ஓடி வந்தது தாகம் இல்லையா, தண்ணி குடிக்கிறாங்க. ஆனாலும் ஓட்டத்தின் வேகம் குறைஞ்சிடக்கூடாது என்பதுக்காக கொஞ்சம் அளவோடு குடிக்கிறாங்க. நிறைய குடிச்சா ஓட முடியாது இல்லையா. சிலர் அதனையும் தவிர்த்துடுறாங்க, வேணாம் தண்ணியே அப்படிங்கிற மாதிரி. தேவாங்கு விலங்கு திடீர்னு வேற ஓசை எழுப்புது. பின்னாடி அந்த கூடைக்குள்ள வச்சிருக்காங்க இல்லையா, அது வேற. ஓடையின் மறுகரை பாறையின் மீது காலம்பன் ஏறிடுறாருங்க. அவனை தொடர்ந்து ஒவ்வொருத்தவங்களா மற்ற பேரும் ஏறுறாங்க. மீண்டும் கால் வேகம் எடுக்க தொடங்கின போது ஓடையின் அக்கறையிலிருந்து செந்நாய் ஒன்று ஊழையிடுவது போல ஓசை கேட்குதுங்க. ஃபஸ்ட்டு நரி கத்துனது போல இருந்துச்சு, அப்புறம் கோழி கத்துறது போல இருந்துச்சு, இப்போ செந்நாய் கத்துறது போல இருக்குங்க. முன்னெடுத்து ஓடிட்டு இருந்த காலம்பனுக்கு கொஞ்சம் பயம் வர தொடங்குது. ஓட்டத்தை நிறுத்தி மீண்டும் ஓடைக்கரை விளிம்புக்கு மரங்களின் ஊடே மறைந்தபடி வந்துட்டு இருக்காரு. இப்போ பாரி என்ன பண்ணுறாரு பார்ப்போமா. பாரியின் வேகம் இதனை போல 2 மடங்கு. ஆனால் அளவனையும் கீதானியும் அழைத்து வர வேண்டும் என்பதுக்காக போதுமான வேகத்தில் தான் வந்துட்டு இருக்காரு நம்ம பாரி. கூவல் குடியினரின் ஓசையை கணக்கிட்டு சிற்றோடையை நோக்கி இறங்கிட்டு இருக்காரு நம்ம பாரிங்க. இடையில ஒரு சின்ன குன்று இருந்திருக்கு. அதனை கடந்த கணத்துல எதிரிகளை வீழ்த்தலாம் அப்படிங்கிற முடிவோடு வந்துட்டு இருக்காரு நம்ம பாரி. மீண்டும் சென்னாய் ஊழையிடும் ஓசை கேட்குது. அவர்கள் ஓடையை கடந்துட்டன அப்படிங்கிறத குறிப்பு சொல்லுதுங்க நம்ம பாரிக்கு. தனது வேகத்தை இன்னும் கூட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது ஊழையிடுதுல அந்த ஓசை பாதியில அறுபட்டு நின்றுச்சு. கத்திக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த சத்தம் இல்லைங்க, நின்றுச்சு. ஓடிட்டு இருந்த பாரியின் காலும் அப்படியே நின்றுச்சு. மற்றவர்கள் எல்லோருமே நின்றுறாங்க. மேல் மூச்சும் கீழ் மூச்சுமா தவித்தபடி எல்லோருமே பாரியின் முகத்தை அப்படி பார்க்குறாங்க. சற்று அமைதிக்கு பின் பாரி சொல்றாரு, எதிரிகள் கூவுகிறவனின் தொண்டை குழியில் ஈட்டியை இறக்கிட்டாங்க போல அப்படின்னு கரெக்டாக துல்லியமாக மதிப்பிட்டு சொல்கிறாரு நம்ம பாரிங்க. இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. நம்ம பாரி நினச்சதை விட வலிமையும் அதிகம் இருக்குது, நம்ம அவங்களுடைய அறிவுத்திறமையும் அதிகம் இருக்கும் போலங்க. இப்போ அவங்க நினச்சதை காட்டிலும் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க காலம்பனுடைய கூட்டம். அவங்கள என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பக்கம் பாரி நம்ம வீரர்களுடையும் அளவனோட கீதானியோட ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. நீலன் கூட ஒரு புறம் வந்துட்டு இருக்காரு.
தேக்கன், பாளையன், அப்புறம் கூவல்குடியினர் இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து அந்த எதிரிகளை தாக்கிடுவாங்களாம். இல்லை இவர்கள் ஏதாவதுக்கு அந்த எதிரிகள் மூலம் ஆபத்து வந்துருமா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள். நன்றிகள்.